நீங்க பேசுறது அவர் பேசினிருக்காரு. நான் மதிச்சு உங்களுக்கு நான் வந்து விஜய் மாதிரி ஓடி போல குத்துன்னு தானே இருக்கேன். குத்தாரா இது வரைக்கும் பாத்தீங்களா? ஆமா, திருச்சி ஏர்போர்ட்ல ஓடாரு எல்லாத்துலயும். நீங்க எதுக்கு ஓடி போறீங்க? உடனே விபத்து நடந்துட்டீங்க. ஓடி போறீங்க. சூப்பர்மேன் மாதிரி எதுக்கு போறீங்க? ஆனா இப்போ பத்திரிகையாளர்கள் வந்து அன்வான்டா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க. அவர் ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க? சரி, நான் சொல்லிக்கிறேன். பொறுமையா டிஸ்டர்ப் பண்ணாம எப்பவுமே வந்து பாத்துக்கோங்க, கேள்வி கேட்கறது ஒரு அரசை கேள்வி கேட்கறது தப்பே கிடையாது. ஏங்க நீங்க ஏன் போலீஸ் ப்ரொடெக்ஷன் தரல? எஸ், குட் கொஸ்டின். ஏங்க கம்மியா கொடுத்தீங்க? எஸ், ஓகே கொஸ்டின். ஏங்க இந்த இடத்த கொடுத்தீங்க? அசம்பாவிதம் நடக்கும் தெரிஞ்சும் தமிழக அரசு ஏன் கொடுத்தீங்க? அதுக்கு அவங்க எக்ஸ்பிளனேஷன் நெக்ஸ்ட் தருவாங்க. ஏங்க இவங்க இதை தான் கேட்டாங்க, அதை தான் பண்ணாங்க, நாங்க இவ்வளவு போலீஸ் போட்டோம் அவ்வளவு போட்டோம், ஆனா பத்தல. நெக்ஸ்ட் இது பட் ஒரு ஒரு வன்முறை தூண்டுற விதமாக பொய் கதைகளை அவிழ்த்து விடக்கூடாது. நான் சொல்லிடுறேன். நீ நெக்ஸ்ட் கொஸ்டினை கேளு. என்ன தெரியுமா சொல்றாங்க? பதில் சொல்லிட்டோம். அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? அங்க வந்து பாத்தீங்கன்னா குண்டர்ஸ் உள்ள போயிட்டாங்க. ஆமா சார், உங்களை மாதிரி பேர் போய் சேர்த்தீங்க. பேச விடுங்க ஐயா. ஒண்ணு பேச விடுங்க. தச்சா சும்மா இருப்பீங்களா சார்? உங்களை இப்ப செருப்பை தச்சா சும்மா இருப்பீங்களா? விஜய் அஜய் சார், உங்க தலைவர் ஸ்டாலின் செருப்பு தச்சா சும்மா இருப்பீங்களா? விஜய் மேல செருப்பு வந்தது யார் போட்டது? யார் போட்டது? பேசுறது அவசியமே இல்ல. இத்தனை மீடியா என்னை போடு. நீங்க வேற ஒண்ணுமே இல்ல. இங்க பேசுறவங்க கிடையாதுங்க. பேஸ்புக்ல அவரை பத்தி அவர் செஞ்ச தவற விமர்சிக்கிறவங்களுக்கு உள்ள அரசு பண்றாங்க. மரியாதையா பேசணும். நான் அதை அவனை விடுங்க. நீ போறியா? ஒரு டிவிகே கட்சிக்காரர் வந்து நாங்க பேசிட்டு இருக்கும்போது நடுவுல வந்து நாங்க என்ன சொன்னோம்னா, வாங்க கேள்வி கேளுங்க. கேள்வி இப்போ இவ்வளவு பேருக்கும் நான் கேள்வி கேட்டீங்க, பதில் சொன்னேன். அது மாதிரி கேள்வி கேளுங்க, பதில் சொல்றேன். பட் அன்வான்ட் வேர்ட்ஸ், எங்க அம்மா அப்பா வந்து என்ன கெட்ட வார்த்தை பேசி வளர்க்கல. எங்களுக்கு கெட்ட வார்த்தை பேச தெரியாது. நாங்க ரவுடிங்களும் கிடையாது. மிஞ்சி போனா வாயில பேசுவோம். இந்த மைக்கு கட்சா எங்க கருத்துக்களை வெளியிடுவோமே தவிர்த்து வி ஆர் நாட் ரவுடிஸ். பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுடி மாதிரியே பேசினாரு, வெட்டிடுவேன்றாரு, குத்திடுவேன்றாரு. இது என்ன உதாரணம் செட் பண்ணுதுன்னா, இவர் மட்டும் கிடையாது, இந்த டிவிகே கட்சிக்காரங்களே எப்படி இருக்காங்கன்னா இப்படிதான் இருக்காங்க. ஃபுல் ஆஃப் அன்வான்ட் வேர்ட்ஸும் அது வயலன்ஸ் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. நான் எங்க பார்த்தாலும் வெட்டிடுவேன்றதெல்லாம் என்ன வார்த்தைன்னு தெரியல. அவர் மேல அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்குமானோ எனக்கு தெரியல. ஒண்ணுமே இல்ல. விஜய் வந்து ஓவியா வந்து அரெஸ்ட் விஜய்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே போய் என்னென்ன கமெண்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா? பெண் என்றும் பாராமல் அசிங்கமா திட்டிருக்காங்க. இந்த கட்சி என்ன தெரியுமா சொல்லுது? பெண்கள் விஷயத்துல நோ காம்ப்ரமைஸ். எது போய் அசிங்கமா கேவலமான வார்த்தைகள்ல பேசுறதுதான் இவர்களுக்கு பெண்கள் விஷயத்தில் நோ காம்ப்ரமைஸ்.